வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஓடும் பேருந்தின் கண்ணாடி மீது கல் வீசிய மர்ம நபர்கள், டிரைவர் மற்றும் பயணிகள் மீது தெரித்த கண்ணாடி துகள்கள். புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்கள் உலக சாதனை முயற்சி. ஒரு நிமிடத்தில் 72 விலங்குகளின் அறிவியல் பெயர்களை அடையாளம் கண்டு கூறிய மாணவர். ஒரிசா மாநிலத்தில் நடைபெற உள்ள டேக்வாண்டோ தேசிய சப் ஜூனியர் சீனியர் போட்டி. புதுவை வீரர் வீராங்கனைகள் வழியனுப்பி வைப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். ஓடும் பேருந்தின் கண்ணாடி மீது கல் வீசியதில் கண்ணாடி உடைந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் மீது கண்ணாடி துகள்கள் சிதறி விழுந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் இருந்து புதிய பேருந்து நிலையம் நோக்கி தனியார் பேருந்து பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. அப்போது அரியூர் பகுதியில் பேருந்து வந்தபோது மர்ம நபர்கள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது கல் வீசி தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இதில் கண்ணாடி உடைந்து அதன் துகள்கள் டிரைவர் மற்றும் பயணிகள் மீது சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே டிரைவர் சுதாரித்துக் கொண்டு பேருந்தை நிறுத்தி உடைந்த கண்ணாடிகளை சரி செய்தார். இது குறித்து பேருந்தின் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவன் 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்தில் சொல்லியும், 1ஆம் வகுப்பு மாணவன் 54 பறவைகள் பெயரை அதிவிரைவாக அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்தில் சொல்லியும் உலக சாதனை முயற்சியை நிகழ்த்தினர். புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் முதல்வர் பாஸ்கல் ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் பல்வேறு உலக சாதனைகளை படைத்து வருகின்றனர். பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் திறன்களை கண்டறிந்து அதனை ஊக்கப்படுத்தி மாணவர்களை வெற்றியடைய செய்து வருகிறார். மேலும் பள்ளி முதல்வர் பல்வேறு விதமான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார். இன்று நடைபெற்ற உலக சாதனை முயற்சியில் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆலன் பேரியஸ் 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்தில் சொல்லி அசத்தி முந்தைய சாதனையை முறியடித்தான். இதே போல 1ஆம் வகுப்பு மாணவர் அன்வித் அவர்கள் 54 பறவைகளை விரைவாக அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்திலும் அதிவிரைவாக கூறி அசத்தி உலக சாதனை முயற்சியை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, அரசு உதவி வழக்கறிஞர் அருண் மற்றும் அரசு துணை தணிக்கையாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவர்களை சால்வை அணிவித்தும் பரிசுகள் கொடுத்தும் வாழ்த்தி ஊக்கப்படுத்தினர். பின்னர் சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விநாயகர் சிலை வைத்துள்ள விழா குழுவினருக்கு தலா 10,000 ரூபாய் நிதி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதியில் 10ற்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்களோடு கொண்டாடினார். அந்தந்த பகுதியில் விநாயகர் சிலைகள் வைத்த விழா குழுவினருக்கு 10,000 ரூபாய் வீதம் தொகுதி முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை நன்கொடையாக வழங்கினார். அனைத்து பகுதிகளிலும் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சி அனைத்திலும் அதிமுக தொகுதி கழக பொருளாளர் ராஜா உடனிருந்தார். மேலும் அந்தந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகளும் உடனிருந்தனர். மேலும் தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் பாலு, ஜெயக்குமார், அப்பு, ரமேஷ், வார்டு துறை செயலாளர் அன்பு மற்றும் காத்தவராயன், விஸ்வா என பல நிர்வாகிகள் உடனிருந்தனர். மகாத்மா காந்தி வீதியில் உள்ள அருள்மிகு கங்கை விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவில் சிறப்பு பூஜை மற்றும் விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் அவர்கள் தலைமையிலும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலையிலும், முன்னாள் ஓபிசி அணி மாநில பொருளாளர் மதன் அவர்கள் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவியும் முன்னாள் கவுன்சிலருமான நாகம்மாள், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் பிரபு அன்துவான், தொழிலதிபர் பெருமாள், முன்னாள் மாநில செயலாளர் சாம்ராஜ், உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் தலைவர் சக்திவேல், துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, பாலமுருகன், பொதுச் செயலாளர் வாணிதாசன், பொருளாளர் பாரதி, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் திருவேங்கடம், உருளையன்பேட்டை கிளை தலைவர் கணேஷ், முருகன், ஜான், மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஏழுமலை,
திருமதி வேளாங்கண்ணி, அப்பு உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதகடிப்பட்டு பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மணக்குள விநாயகர் நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 35,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல், குடிநீர் குழாய்கள் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் வீணாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோல்டன் சிட்டி, திருமுருகன் நகர், ஸ்ரீராமபுரம், ஆஞ்சநேயர் நகர் அவென்யூ பகுதிகளில் உள்ள சுமார் 1000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற 2வது ஆண்டு எமர்ஜென்சி மருத்துவ மாநாட்டில் பிரபல மருத்துவர்கள் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் எமர்ஜென்சி மெடிசின் துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசின் அசோசியேஷன் இணைப்பில் 2வது ஆண்டு எமர்ஜென்சி மெடிசின் மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய 3 நாள் மாநாட்டை நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அவருடன் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்னசாமி, மருத்துவ மேலாளர் டாக்டர் ஜோசப் ராஜ் மற்றும் ஆராய்ச்சி மானியம் தலைவர் டாக்டர் பாப்பா தாசரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு முக்கிய விருந்தினராக அரசு செவிலிய கல்லூரி முதல்வர் மற்றும் செவிலிய திட்டங்கள் நோடல் அதிகாரி பிரமிளா தமிழ்வாணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த மாநாட்டில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து 25க்கும் மேற்பட்ட பிரபல மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு நுண்ணறிவான உரைகளை பகிர்ந்தனர். மேலும் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முதுநிலை படிப்பாளர்கள், இன்டர்ன்கள், இளநிலை மருத்துவ படிப்பாளர்கள், செவிலியர் மற்றும் அவசர மருத்துவ நுட்ப நிபுணர்கள், பயிற்சி மாணவர்கள் மாநாட்டில் பங்கேற்று அறிவை பெருக்கிக் கொண்டனர். EM ரெஸ்கான் 2.0 அவசர மருத்துவ துறையில் கல்வி மற்றும் நடைமுறை திறன்களை மேம்படுத்தும் வகையில் மருத்துவ கல்வி மற்றும் சேவையின் முன்னேற்றத்திற்கு உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் நிகழ்வாக இது அமைந்தது. ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ள 4வது தேக்வாண்டோ தேசிய ஜூனியர் மற்றும் சீனியர் போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுச்சேரி அணி வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. மத்திய அரசு விளையாட்டுத் துறையால் அங்கீகாரம் பெற்ற ஒரே தேக்வாண்டோ சம்மேளனமான இந்திய தேக்வாண்டோவால் 4வது தேசிய சப் ஜூனியர் மற்றும் சீனியர் மற்றும் பூம்சே தேக்வாண்டோ போட்டிகள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ மாநில சங்கங்களை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். புதுவைக்கு அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ சங்கமான புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்கத்தின் சார்பாக இந்த போட்டியில் பங்கு கொள்ளும் புதுவை அணி தேர்வு கடந்த மாதம் நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் தேர்வான வீரர்களுக்கு வாழ்த்தி வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் சங்க செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்க தலைவரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் பங்கு கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி தேக்வாண்டோ நிறுவனர் மாஸ்டர் சிட்டிபாபு மற்றும் சர்வதேச நடுவர் செல்லமுத்து, கிளை செயலாளர்கள் ஆனந்த், பிரபாகரன், ராஜ்மோகன், ஹேமசங்கர், சங்க உறுப்பினர்கள் ராஜ்குமார், பிரிதேஷ், கமலேஷ், லோகேஷ் ஆகியோர் வாழ்த்தினர். இதில் வீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அணியின் பயிற்சியாளர்களாக மோகனப்பிரியன் மற்றும் மேலாளராக ஸ்வேதா ஆகியோர் வீரர்களுடன் செல்கின்றனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்தபுரம் வார்டு வசந்தம் நகரில் 11ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் மார்டின் குழும நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்தபுரம் வார்டு வசந்தம் நகரில் 11ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அங்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மார்டின் குழும நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
தொடர்ந்து அந்த பகுதி மக்களிடம் உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார், வசந்தம் நகர் குடியிருப்பு நலச்சங்க தலைவர் ரங்கசாமி, நிர்வாகிகள் ரங்கநாதன், அருள், செல்வம், பிரபா, நந்தன், முருகேசன், கமலகரன், ராஜேந்திரன், கருப்பையா, ஜனார்த்தனன், மன்னர் மன்னன், ஆறுமுகம், சிவகுமார், பாரதி, வேலு, வெங்கடேசன், சீனு ரெட்டியார் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சரவணன் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு வெள்ளிவேல் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வந்து அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு தள்ளுவண்டியும், மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், 3000 பெண்களுக்கு சேலை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டிகள், சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டிகளை வழங்கினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். டாக்டர் ரா சுமன் அவர்கள் ஏற்பாட்டில் அரசு வேலைக்கான இலவச பயிற்சி முகாம் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. கடந்த ஒரு மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சுமன் தொடங்கி வைத்தார். இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பாக கடந்த ஒரு மாதமாக வகுப்புகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா 27ஆம் தேதி காலை 8 மணி அளவில் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு டாக்டர் சுமன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி முனைவர் முத்து, புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர் மற்றும் டாக்டர் பாஸ்கரன் மற்றும் எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினர். டாக்டர் சுமன் அவர்களின் இந்த சமூக சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் அகில இந்திய சத்திய சேனாவின் சார்பாக 10 இடங்களுக்கு மேல் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அனுமந்தை மதுரா ஆத்திக்குப்பம் கிராமத்தில் அகில இந்து சத்திய சேனாவின் நிர்வாகிகள் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவானது அகில இந்து சத்திய சேனாவின் தேசிய தலைவர் டாக்டர் மாஸ்டர் வசந்தகுமார்ஜி ஆலோசனைகளின்படி விழுப்புரம் மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் நிர்வாகிகளான மாநில செயலாளர் பொன்னுசாமி, மாநில துணை செயலாளர் வீரராகவன், மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோதண்டபாணி, மாவட்ட இளைஞரணி தலைவர் செல்வம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜா, மாநில இளைஞரணி அமைப்பாளர் ஹரி, மரக்காணம் ஒன்றிய தலைவர் சக்திவேல், ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன், மரக்காணம் ஒன்றிய இளைஞரணி தலைவர் மகாதேவன், ஆத்திக்குப்பம் ஊராட்சி செயலர் சந்திரசேகர், அனுமந்தை ஊராட்சி செயலர் ஆனந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சத்யராஜ் மற்றும் விழா குழுவினர், ஆத்திக்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.